இன்றைய பதிவில் திருவண்ணாமலை திருத்தலத்தில் இளையனார் என்னும் பெயரில் அருள்பாலிக்கக்கூடிய 3 முருகப்பெருமான்களின் சிறப்புகள் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அருணகிரிநாதர் தற்கொலை செய்வதற்காக ஏறி குதித்த வல்லாள மகாராஜா கோபுரத்தின் வலது பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டுள்ளது. இந்த சன்னதி கோபுரத்து இளையனார் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது. கோபுரத்தில் இருந்து குதித்த அருணகிரிநாதரை ஆட்கொண்டதால் இந்த இடம் கோபுரத்து இளையனார் சன்னதி என்று பெயர் பெற்றது. இந்த சன்னதி போன்று கம்பத்து இளையனார் சன்னதியும் தனித்துவமான வரலாற்று பின்னணி கொண்டது. திருப்புகழ் தந்த அருணகிரிநாதர் மேல் சம்பந்தாண்டான் எனும் மந்திரவாதி வஞ்சம் கொண்டிருந்தான். ஆறுமுகனின் அருளுக்கு பாத்திரமான அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவன் குறியாயிருந்தான். அவன் வழிபட்டு வந்த காளி தேவிதான் அருணை நாயகி. தன் பக்தனின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமானை தன் மடியில் இருத்தி எங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டாள் அருணை நாயகி. இதை தன் ஞானக்கண்ணால் அறிந்த அருணகிரிநாதர் அன்னையை வசப்படுத்த பாடல்களை பாடினார். பாடல்களினால் அம்பிகை மெய்மறந்திருக்கையில் மடியிறங்கி வந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இதனால் கோபமடைந்த சம்பந்தாண்டான் அன்னையை பலவிதமாக நிந்தித்தான். அது முதற் கொண்டு சம்பந்தாண்டானின் வழிபாடுகளை ஏற்காமல் திருவண்ணாமலையிலேயே எழுந்தருளி விட்டாள் அருணை நாயகி. திருவண்ணாமலை கொசமரத் தெருவில் அன்னையின் கோவில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதருக்காக முருகப்பெருமான் அண்ணாமலையார் ஆலயத்தின் 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சியளித்தார். அருணகிரிநாதருக்காக முருகப்பெருமான் இங்கு 2வது முறையாக தோன்றி காட்சி அளித்ததால் இந்த சன்னதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் தூணிலிருந்து தோன்றும் காட்சி இந்த மண்டபத் தூணில் அற்புத காட்சியாக இருக்கிறது. கம்பத்தில் இருந்து முருகப்பெருமான் தோன்றியதால் இவர் கம்பத்து இளையனார் என்ற பெயர் பெற்றார். கோபுரத்திலேயனார் கம்பத்திலேயனார் சன்னதிகளை போன்றே முருகப்பெருமானின் மற்றொரு சன்னதியான பிச்சை இளையனார் சன்னதியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. இந்த சன்னதி கிளிகோபுர வாசலின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது. உலக உயிர்களை காப்பதற்காக கையில் கபாலம் ஏந்திய அண்ணாமலையாரின் தத்துவத்தை பிரதிபலிக்க இந்த சன்னதியில் முருகப்பெருமான் பிச்சை இளையனாராக வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது.